இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise to Jesus. Thank you, Jesus. இரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரை, தூய்மையாக்கும் விடுதலை தாரும் அனைத்து மனக்கட்டு உடைக்கப்பட்டது ஆண்டவரை, by the cast of the unleashed Spirit, Father, by the name of Jesus. Mother Mary, intercede for us. Hail Mary, full of grace, the Lord is with thee. Blessed are you amongst women, blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. இன்னைக்கு மார்க்கு நற்செய்தி 3வது அதிகாரத்தில் இருக்கிறோம். மார்க்கு நற்செய்தி இந்த 3வது அதிகாரத்துல 1வது வசனத்திலிருந்து நீங்க வாசித்துக்கிட்டு போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கலாம். அவர் ஒரு நல்ல நற்செயலை செய்கின்றார். ஒரு உதவியை செய்கின்றார். ஒருத்தருக்கு விடுதலை தருகின்றார். ஆனா ஒரு நோய் நீங்குகின்றது. நல்லது செய்தாலும் சில பேர் அதுல அவங்களால கெட்டது மட்டும்தான் பார்க்க முடியும். நல்லது செய்தாலும் அவங்க கண்ணுக்கு அது கெட்டதா மட்டும்தான் தெரியும், கெட்டது மட்டும்தான் தெரியும். ஓய்வு நாள் அன்னைக்கு இங்கே இயேசு ஆண்டவர் கோபப்படுகின்றதை நீங்க பார்க்கலாம். மார்க்கு நற்செய்தி 3வது அதிகாரத்தில் 5வது வசனம், அவங்க இதயம் கடினமாக இருந்ததனால் அப்படின்னு போடுறது. இந்த இந்த விஷயங்கள்லாம் நீங்க புரிஞ்சுக்கலன்னா அடுத்து வர நான் சொல்ல போற விஷயங்கள் உங்களுக்கு புரியாது. வாசிக்கிறீங்களா? மார்க் 3:5. அவர் சினத்துடன் அவர்களை சுற்றிலும் திரும்பி பார்த்து அவர்களது பிடிவாத உள்ளத்தை கண்டு வருந்தி கை சூம்பியவரை நோக்கி, கையை நீட்டும் என்றார். அவர் நீட்டினார். அவருடைய கை மீண்டும் நலமடைந்தது. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். பிடிவாத குணம். அவங்க அதுக்கப்புறம் 6வது வசனத்துல எப்படி இயேசு ஆண்டவரை அழிக்கலாம், பொறாமை கொண்டு அவங்க எப்படி அழிக்கலாம் என்று சிந்தனைக்கு வருகின்றார். கடின இதயம். அந்த கடின இதயம் எங்க போய் நிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வர வசனங்கள் 20லிருந்து 30 வரைக்கும் வாசிங்கன்னா, ஆவியானவரின் செயலை, கடவுள் செய்யற விஷயத்த அது கடவுளுக்கு எதிராக பேசுகின்ற விதத்திற்கு அவங்க செய்யறாங்க. அப்போ கடவுள் இயேசு ஆண்டவர் ஒரு முக்கியமான விஷயத்தை, ஆவியானவருக்கு எதிரான ஒரு பாவத்தை கடவுள் இயேசு ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். அந்த உள்ளம் கடினமாக இருக்கின்றது, ஆவியானவருக்கு எதிராக அவங்க செயல்பட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் வெளிப்படுத்த ஆரம்பிச்சுட்டார். இதை வாசிக்கும் போது நமக்குள்ள முக்கியமா அந்த 28வது வசனம் 29வது வசனம் எடுத்து வாசிக்கும் போது நமக்குள்ள ஒரு பயம் உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது மத்தேயு, லூக்கா நற்செய்தியில் இந்த நிகழ்வு போடப்பட்டிருக்கும். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. வாசிக்கிறீங்களா? மார்க் நற்செய்தி 28. உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், தூய ஆவியாரை பழித்து உரைப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார். அவர் என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவார். ஆனால் மக்களுடைய மற்ற பாவங்கள், அவர்கள் கூறும் பழிப்புரைகள் அனைத்தும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். ஆமேன். ஆமேன். இந்த ஒரு பாவம் என்ன பாவம்? நமக்கு இதெல்லாம் வாசிக்கும் போது நமக்குள்ள பயம் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். மன்னிக்கப்படாதா? கடவுள் ஒரு விஷயத்தை மன்னிக்க மாட்டாவா? இது எந்த விஷயம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு தெளிவாக புரிந்து கொள்ள அழைக்கிறார். நம்ம சில பேர் இதை வாசிச்ச உடனே சில விஷயங்கள்ல இந்த பாவத்தை செஞ்ச உடனே கடவுள் என்ன மன்னிக்க மாட்டாரு போல அப்படின்னு ஒரு தவறான சிந்தனைகளுக்கு போகின்ற நபர்களை நான் பார்த்திருக்கேன். சரிங்களா? இது ஒரு பாவம் என்றதை விட ஒரு பாவத்தின் நிலை, அவங்க இதயம் கடினமாக இருக்கின்றதை நீங்க முதல் அந்த 5வது வசனத்துல நீங்க புரிஞ்சுக்கல அப்படின்னா இந்த வசனம் உங்களுக்கு புரியாது. இந்த 6 விஷயங்கள் இருக்கும். ஆவியானவருக்கு எதிரான பாவங்கள் செய்யும் 6 விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பாவி கடவுள் என்னை மன்னிக்க நீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்ற மாதிரி, மன்னிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ற மாதிரி, கடவுள் எல்லாரோட சுதந்திரத்தையும் மதிக்கின்றவர். சுதந்திரத்தோடு நம்ம உருவாக்கி இருக்கின்றார். அந்த சுதந்திரத்தை மதிக்கின்றவர்.
6 விஷயங்கள் போப் ஆண்டவர் புனித பயஸ் 10வது அவர் வந்து அவரோட திருச்சபையில வந்து ஒரு அற்புதமான 6 விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுவார். இனி எனக்கு மீட்பே கிடையாது அப்படின்னு சிந்திக்கின்ற சில நபர்கள் இருக்காங்க. நான் அவ்வளவு பாவம், கொடும் பாவி, எனக்கு இனி மீட்பே கிடையாது அப்படின்ற ஒரு சிந்தனைகளுக்கு சென்று இருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னான். கடவுளே தீர்ப்பளிக்கல, இன்னும் தீர்ப்புக்கு நேரமாக. ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க வந்து அவங்களே தீர்ப்பளிக்கின்றார்கள். 1 யோவான் 3வது அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம். நம்ம இதயத்தை விட அவர் மேலானவர். அவர் தீர்ப்பளிக்காத போது நம்ம தீர்ப்பளிக்கும் போது நம்ம இரக்கம், கடவுளுடைய இரக்கம் ரொம்ப கம்மி, அவரால் இந்த பாவத்தெல்லாம் மன்னிக்க முடியாது அப்படின்ற ஒரு தவறான எண்ணத்திற்கு வரும்போது கடவுளுடைய நீதி, அவருடைய இரக்கத்தை நம்ம நம்பிக்கை வைக்காத போது இருக்கிற ஒரு நிலை அது. 1 யோவான் 3:19-20 வாசிக்கிறீங்களா? இதனால் நாம் உண்மையை சார்ந்தவர்கள் என அறிந்து கொள்வோம். நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தாலும் கடவுள் திருமுன் நம் உள்ளத்தை அமைதிப்படுத்த முடியும். ஏனெனில் கடவுள் நம் மனசான்றை விட மேலானவர், அனைத்தையும் அறிபவர். ஆமேன். ஆமேன். ஆனா சில பேர் அவங்க இதயம், ஐயோ எனக்கு குற்ற உணர்வு வருகின்றது, என் குற்ற உணர்வு, கடவுள் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. கடவுள் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. அந்த மாதிரி நபர்கள்லாம் பாத்தீங்கன்னா மற்றவங்களையும் மன்னிக்க முடியாது. அந்த மன்னிக்க முடியாத கட்டுகளை உக்காந்துட்டு இருப்பாங்க. அவங்களே தீர்ப்பளிச்சுக்குவாங்க. கடவுள் இரக்கத்தை பெறுவதற்கு அவங்க தயாராக இருக்க மாட்டாங்க. மற்றவங்களுக்கு இரக்கத்தையும் தரமாட்டாங்க. அவங்க இதயம் கட்டுகளில் அகப்பட்டு இருக்கின்றது. சில இந்த மாதிரி அவங்க இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, சில பேர் இந்த மாதிரி கடினமான இதயம் இருக்கின்றவர்களுக்கு இன்னும் ஒரு விஷயம், இந்த பரிசேயர்கள் செய்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் கரெக்டா இருக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் சில பேருக்கு இருக்கு. 2வது விஷயம், நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் கரெக்டா இருக்கிறேன் அப்படின்ற ஒரு ஆணவம் அவங்களுக்குள்ள இருக்கும். அவங்க மீட்பு அவங்க செய்த சில செயல்கள்னால. லூக்கா நற்செய்தி 18வது அதிகாரம் 9-14. இந்த பரிசேயரும் வரி தண்டுவரும் கடவுளுக்கு முன்னாடி செல்லும் போது, நான் மற்றவர் பாவிகளை போல் கிடையாது கடவுளே, அதுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவாங்க. அந்த பரித்தண்டுவரை போல் கடவுளின் இரக்கத்தை கேட்பதற்கு பதிலாக அவங்க கடவுள்கிட்ட சொல்றாங்க, நான் இதெல்லாம் செஞ்சிருக்கிறேன், அதனால கடவுள் மீட்பு தந்திருக்கிறாரு. நம்ம எல்லா செயலும் குப்பையை போல் கருதுகின்றவர்களாக மாறாமல் கடவுள் முன்னாடி பெருமை பாராட்டுகிறாங்க. வாசிக்கிறீங்களா? லூக்கா நற்செய்தி 18:9-14. தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார்: கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றவர், விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரை போலவோ இல்லாது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் 2 முறை நோன்பிருக்கிறேன். என் வருவாயில் எல்லா 10 பங்கை கொடுக்கிறேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அன்னார்ந்து பார்க்கக்கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாகிய என் மீது இறங்கியருளும் என்றார். இயேசு, பரிசேயரல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். சில பேர் நான் செஞ்ச இந்த செயல்லாம் செஞ்சேன், அதனால எனக்கு கடவுள் எனக்கு இது செஞ்சார், நான் இதெல்லாம் செஞ்சதுனால எனக்கு இதெல்லாம் கடவுள் செஞ்சார். கடவுளுடைய இரக்கத்துல விட கடவுளுடைய அவர் நல்லவர், அவரோட குட்னஸ் ஆஃப் காட் அதுல நம்பிக்கை வைக்கிறதுக்கு பதிலா
நான் இந்த மாதிரி சில செயல்கள்லாம் செஞ்சேன், அதனால எனக்கு நான் இந்த மாதிரி சில கஷ்டங்கள் வழியா போனேன், அதனால எனக்கு இந்த மாதிரி செஞ்சாரு. அப்படி இல்லை. கடவுளுடைய இரக்கத்தில் நம்பிக்கை வைக்கின்றவர்களாக நம்ம மாறணும். பல பேர் நம்ம மத்தியில அந்த மாதிரி கிடையாது. அவருடைய பாடுகள் வழியாக எனக்கு இதெல்லாம் கிடைச்சு, அவர் செய்யற நன்மைகள் வழியாக எனக்கு இதெல்லாம் நான் பெற்றேன், அவருடைய இரக்கத்தினால இது பெற்ற, அவர் நல்லவர் அதனால எனக்கு இதெல்லாம் செஞ்சாரு அப்படின்றதெல்லாம் கிடையாது. நான் இதெல்லாம் செஞ்சேன், நான் கோயிலுக்கு டெய்லி போனேன் பிரதர், அதனால எனக்கு இது மாதிரி நடந்துச்சு, நான் இந்த மாதிரி ஜெபிச்சேன், நான் அழுது ஜெபிச்சதுனால எனக்கு இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கடவுளுடைய ஒரு நல்லவர் அதனால எனக்கு கிடைச்சதுன்றது இருக்காது. அது வந்து அதெல்லாம் வந்து ஆவியானவருக்கு எதிரான செய்கின்ற ஒரு விஷயம் அப்படின்றத புரிந்து கொள்ள ஆண்டவர் அழைக்கிறார். இயேசு ஆண்டவர் புனித ஃபஸ்டினாவோட டைரியில எழுதுறோம், அவருடைய இரக்கத்தில் நம்பிக்கையை வைக்காமல், அதுதான் வந்து பாவத்தை விட கடவுளை வேதனைப்படுத்துகின்ற ஒரு விஷயம், அவர் உள்ளத்தை வேதனைப்படுத்துகின்றது. அதான் பரிசேயர்கள் செய்த ஒரு பாவம். மார்க்கு நற்செய்தி 3ஆம் அதிகாரத்தில் சில பேர் வந்து திருச்சபை ஆவியானவர் திருச்சபைக்கு வெளிப்படுத்தின போதனைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. திருச்சபை அதுல வந்து இன்னும் ரொம்ப தெளிவாக பல விதமாக வெளிப்படுத்தியிருப்பாங்க, ஆனாலும் அதுக்கு கீழ்ப்படிவதற்கு தயாராக இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்களோ அதுதான் வந்து புடிச்சிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஆவியானவருக்கு எதிரான சில செயல்கள். இங்க அது வந்து அதோட எடுத்துக்காட்டு இந்த மார்க்கு நற்செய்தி 3ஆவது அதிகாரத்துல அற்புதமா நீங்க பார்க்கலாம். இயேசு ஆண்டவர் அவர் காட்டுகின்ற இரக்கத்தை புரிந்து கொள்ள அவர் சொல்றாரு, விளக்குறாரு. அவர் புரிஞ்சுக்கோங்கப்பா, நான் வந்து இந்த நல்லது செய்வது சாபத்து தினம் அன்னைக்கு நல்லது செய்வதா, இந்த மீட்பதா கொல்வதா நல்லது அப்படின்னு சொல்லி அவர் அதை புரிய வைக்க முயற்சி பண்ணுவார் பரிசேயர்களுக்கு. ஆனா அவங்க புரிஞ்சுக்க தயாராக இல்லை, உள்ளம் கடினமாக இருக்கும். சில பேருக்கு கத்தோலிக்க திருச்சபையின் விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம விளக்குனாலும் அவங்க புரிஞ்சுக்க தயாராகும், இதயம் கடினமா ஆகும். அதான் வந்து எனக்கு என் புரிதல், எனக்கு இதுதான் தெரியும், எனக்கு அதுதான் கரெக்ட் அப்படின்னு உக்காந்துக்கும். அது வந்து இயேசு ஆண்டவர் 2வது முறை 20வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, எப்படி சாத்தான வெளியேற்ற முடியும் அப்படின்ற ஒரு அருமையான ஒரு கேள்வி. அவங்க முட்டாள்தனமா பேசிட்டு இருந்தாங்க, இயேசு ஆண்டவர் நல்ல அருமையான ஒரு கேள்வியை கேட்கிறாரு, அதுக்கு அவங்களுக்கு பதிலும் கிடையாது, பதிலும் கொடுக்க முடியாது, ஒரு லாஜிக்கான பதிலே கிடையாது. அதே நேரத்துல அவங்க சிந்திக்கின்ற தீய சிந்தனையை விடுவதற்கு தயாராகவும் இல்லை. அதெல்லாம் வந்து ஆவியானவருக்கு எதிரான செயல். அதான் கலாத்தியர் 1வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் பவுல் சொல்லுவார், ஒரு தூதனே வந்து ஆண்டவர் வார்த்தையில வெளிப்படுத்தின நற்செய்திக்கு எதிராக சொன்னாங்கன்னா கீழ்ப்படியா. கலாத்தியர் 1:8 வாசிக்கிறீங்களா? நாங்கள் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தி நின்று மாறுபட்ட ஒன்றை நாங்களோ விண்ணிலிருந்து வந்த தூதரோ யார் அறிவித்தாலும் அவர்கள் சபிக்கப்படுக. ஆமென். சபிக்கப்படுக சாதாரணமான சொல்லலாம். 4வது ஒரு விதம் ஆவியானவருக்கா எதிராக செயல்படுகின்ற ஒரு விஷயம் வந்து என்ன பாத்தீங்கன்னா, மற்றவர்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு விஷயத்த பொறாமைப்படுவாங்க. இயேசு ஆண்டவருக்கு எதிராக இந்த பொறாமையை நீங்க பார்க்கலாம். envying the grace. கடவுள் மற்றவர்களுக்கு கொடுக்கிற ஒரு விஷயத்த வந்து பொறாமைப்படும். சில பேருக்கு வந்து இருக்கும், அந்த விஷயங்கள் இருக்கலாம். ஆனா அது இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கூட கடவுள் தருவதற்கு தயாராக கூட இருக்கலாம். மற்றவர் அயலானுக்கு நன்மை வரணும் அப்படின்றது பதிலாக சிந்திப்பதற்கு பதிலாக அவங்களுக்கு நன்மை வருவதற்கு அவங்களுக்கு விருப்பம் இருக்காது. அதுல வந்து நான் வந்து இந்த உலகத்திற்கு தீர்ப்பளிக்கின்றவர்களாக நம்ம மாறிக்கொண்டு இருக்கின்றோம். ஆண்டவரின் திருவுளத்திற்கு மாறாக நம்ம சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம், செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். அதனாலதான் மார்க்கு நற்செய்தி 3வது அதிகாரத்தில்
இயேசு ஆண்டவர் சொல்ற ஒரு மிக முக்கியமான ஒரு வசனம் இருக்கு. யார் கடவுளுடைய தாய்? இயேசு ஆண்டவருடைய தாய் சகோதரர்கள் யார் அப்படின்ட்டு. உண்மையான அது யார் அப்படின்னு மார்க் நற்செய்தி 3வது அதிகாரத்தில் 32 35 வாசிக்கிறீங்களா? அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது. அதோ உம் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள். அவர் அவர்களை பார்த்து, என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே, கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். ஆமேன். ஆமீன். கடவுளின் திருவுளத்திற்கு நேசிக்கின்றவர்களாக இருக்கும். மற்றவர்கள் வழியாக நன்மை நடக்கும்போது ஆண்டவர் நல்லது செய்திருக்கிறார், ஆண்டவர் கிருபை இறங்கி இருக்கு, ஆண்டவர் வல்லமை இறங்குது, இயேசுவே நன்றி, அதுல ஒரு மகிழ்ச்சி இருக்காது. அதுல குறை கண்டுபிடிப்பாங்க. பரிசேயர்கள் அதான் செஞ்சாங்க, அதுல குறை கண்டுபிடித்தார்கள். மத்தேயு 20வது அதிகாரம் அந்த ஓமையை எடுத்து நீங்க வாசிக்கணும். அந்த வயலில் வேலை செய்கின்றவர்களோட ஓமையை எடுத்து நீங்க தியானிக்கணும். மற்றவர்கள் அந்த பொறாமைப்படுகின்ற ஒரு விஷயத்திற்கு எதிராக அந்த ஓமை சொல்லப்படுற நீங்க புரிஞ்சுக்கலாம். அதுல அவர் கேள்வி கேட்கிறார். சில பேர் முணுமுணுப்பாங்க, முணுமுணுக்கின்றவர். மத்தேயு 20வது அதிகாரம் 10 16 15 வரைக்கும் வாசிச்சா போதும். அப்போது முதலில் வந்தவர்கள் வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும் என்று எண்ணினார்கள். ஆனால் அவர்களும் ஒரு தெனாரியம் வீதம்தான் பெற்றார்கள். அவர்கள் அதை பெற்றுக்கொண்ட போது அந்நிலக்கிழாருக்கு எதிராக முணுமுணுத்து கடைசியில் வந்து இவர்கள் 1 மணி நேரமே வேலை செய்தார்கள், பகல் முழுவதும் வேலை பளுவையும் கடும் வெயிலையும் தாங்கிய எங்களோடு இவர்களையும் இணையாக்கி விட்டீரே என்றார்கள். அவர்களுள் ஒருவரை பார்த்து, தோழரே, நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை. நீர் என்னிடம் 1 தெனாரியம் கூலிக்கு ஒத்துக்கொள்ளவில்லையா? உமக்குரியதை பெற்று கொண்டு போய்விடும். உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்து இவருக்கும் கொடுப்பது என் விருப்பம். எனக்குரியது நான் என் விருப்பப்படி கொடுக்க கூடாதா? அல்லது நான் நல்லவனாய் இருப்பதால் உமக்கு பொறாமையா என்றார். இவ்வாறு கடைசியானோர் முதன்மையானோர் கடைசியாவர் என்று இயேசு கூறினார். ஆமேன். ஆமேன். ரொம்ப தெளிவாக இங்க பார்க்கலாம். கடவுளுக்கே நம்ம அனுமதிக்கிறது கிடையாது. என்ன நன்மை அவர் செய்யணும், அந்த அவர் செய்கின்ற நன்மையில நம்ம பொறாமைப்படுவது கடவுளுக்கு அருவருப்பான ஒரு செயல், ஆவியானவருக்கு எதிரான ஒரு விதமான ஒரு செயல். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா பாவத்தில் அதை விட்டு கொடுக்க, பாவம் தான் முக்கியம். அது பாவம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும், ஆவியானவர் வெளிப்படுத்தி இருப்பார். ஆண்டவரின் திருவுளம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அந்த மீட்பை எதிர்க்கின்றவர்கள் இந்த ஃபாரோவை போல், பார்வோனை போல், விடுதலை பயண நூல் 9வது அதிகாரம் 34 35 ஆண்டவருடைய வல்லமையை அவன் பார்த்துட்டு கூட இந்த கடினமான இதயம், பரிசேயர்கள் அந்த நன்மையை பார்த்தவனுக்கு அப்புறம் 1 நன்மை இல்லை, 2 நன்மை இல்லை, அவங்க இதயம் கடினப்படுத்தினான். அந்த பாவத்துல இந்த பாவம் தான் எனக்கு பிடிக்கும், நான் சொல்றதுதான் சரி கொடுக்கின்ற மனப்பான்மையே இருக்காது. அதிலே நிலைத்திருந்து இந்த பாவத்துக்கு அடிமையாகும் ஆவியானவரை எதிர்க்கின்றார்கள் அப்படின்னு தெரியாம வாழ்ந்துகிட்டவர்கள் நம்ம மத்தியில நிறைய பேர். விடுதலை பயண நூல் 9வது அதிகாரம் 34 35 வாசிக்கிறீங்களா? மழையும் கல்மழையும் இடி முழக்கங்களும் ஓய்ந்து போனதை கண்டான் பார்வோன். ஆயினும் அவன் மேலும் தொடர்ந்து பாவம் செய்தான், தன் மனத்தை கடினப்படுத்தி கொண்டான். அவனைப் போலவே அவனது அலுவலரும் நடந்து கொண்டனர். பார்வோனின் மனம் இறுகிவிட்டதால்
மோசே வழியாய் ஆண்டவர் அறிவித்தபடியே அவன் இஸ்ரேல் மக்களை போக விடவில்லை. ஆமென். ஆமென். இந்த ஒரு நிலை அப்ப போகும்போது என்ன கடவுள் என்ன செய்யறாரு? நீ உன் இதயம் கடினமாக்குறியா? நானே உன் இதயத்தை கடினமாக்குகின்றேன். அவர் இதயம் இன்னும் கடினமாகின்றது. அவர் வந்து அதை விட்டுறலாம் அப்படின்னு யோசிப்பார். ஆனா கடவுள் வந்து அதை இதயத்தை கடினமாக்கிட்டு அந்த ஆன்மீக நிலை எவ்வளவு மோசமான ஒரு நிலை அப்படின்றது புரிந்து கொள்ளவில்லை. கடைசி ஒரு நிலை அப்படின்றது பாத்தீங்கன்னா, வாழ்க்கை முழுவதும் கடவுளையே வழி நடத்துதல வேண்டாம். கடைசி வரைக்கும் உதாசீனப்படுத்துகின்ற ஆவியானவருக்கு எதிரான ஒரு செயல் அது. அது கடவுளுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக நடக்கின்ற ஒரு அடையாளம். இறப்பின் வேலையிலும் மரணம் தான் நமக்கு முன்னாடி இருக்கும். கடவுள் முன்னாடி தாழ்ச்சியில் வருவதற்கு அவங்க சில பேர் தயாராக இருக்கணும். எப்படி அந்த 2 கள்வர்கள் சிலுவை மரணத்தில் இருக்கும்போது அதுல ஒருத்தர் வந்து ஆண்டவன் இரக்கத்தை தேடுகின்றார், இன்னொருத்தர் வந்து ஏளனமாக பேசுகின்றார். அந்த ஏளனமான ஒரு பேச்சு அவங்களோட இருக்கும். ஆவியானவர்களை அழைத்ததற்கு அவங்க கீழ்ப்படிவது தயாராக இருக்க மாட்டாங்க. எபிரேயர் 9வது அதிகாரம் 27வது வசனம். ஒரு இறப்பு, அதுக்கப்புறம் தீர்ப்பு தான். ஒரு மனம் மாறுதலுக்கு ஒரு வாய்ப்பே இருக்காது. வாசிக்கிறீங்களா? எபிரேயர் 9:27. மனிதர் ஒரே முறை சாவுக்கு உட்படுகின்றனர், பின்னர் இறுதி தீர்ப்பு வருகிறது. இதுவே அவர்களுக்கென உள்ள நியதி. ஆமென். ஆமென். சில பேர் வந்து இந்த ஆவியானவருக்கு எதிரான பாவம் அப்படின்னு சொன்னா இதை தவறா புரிஞ்சுக்கிற பல பேர் நம்ம மத்தியில இருக்கும். ஏதோ நான் வந்து சில கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்தினாலேயோ நம்ம சில விஷயங்கள் நம்பல அப்படின்றதுனால சில பாவங்களுக்கு அடிமையாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனால அதுல இருந்து விடுபெற முடியல அப்படின்றதுனால நான் ஆவியானவருக்கு எதிராக பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி தவறான எண்ணங்கள், கடவுளுக்கு எதிராக சில கோபங்கள் இருப்பதனால அந்த மாதிரி நம்ம வந்து ஆவியானவருக்கு எதிராக பாவம் செஞ்சுட்டோம் அப்படின்றது கிடையாது. அந்த மாதிரி சாத்தான் வந்து நம்ம ஏமாற்றுவான். அந்த ஒரு எண்ணத்திற்கு நம்ம போகாம இருக்க நான் கவனமாக இருக்கணும். சில பேர் அந்த மாதிரி எண்ணத்திற்கு போய் நான் பார்த்திருக்கேன். ஆவியானவருக்கு எதிராக பாவம் செய்துட்டான் பிரதர் அப்படின்னு. எபிரேயர் 3வது அதிகாரம் 7-11. இதயம் கடினமாக இருக்கு. நம்ம கடவுளை விட்டு விலகி செல்லாம கவனமாக இருக்க வேண்டியது நம்ம கடமைதான். அதுக்காக சாத்தான் தருகின்ற குற்றச்சாட்டா, இது ஆவியானவர் பேசுகின்றாரா அப்படின்னு புரிந்து கொள்ள கவனமாக இருக்கு. புரிஞ்சுக்கோ. எபிரேயர் 3:7-11 வாசிக்கிறீங்களா? எனவே ஆவியார் கூறுவது, இன்று நீங்கள் அவரது குரலை கேட்பீர்கள் என்றால், பாரி நிலத்தில் சோதனை நாளன்று கிளர்ச்சியின் போது இருந்தது போல உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் 40 ஆண்டுகள் என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். எனவே அத்தலைமுறையினர் மீது வெறுப்பு கொண்டு எப்போதும் இவர்களது உள்ளம் தவறுகிறது. என் வழிகளை இவர்கள் அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று நான் அளிக்கும் இளைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன் என்றார் கடவுள். ஆமேன். ஆமீன். ஒரு செயல்னால வருகின்ற ஒரு விஷயம் கிடையாது. இயேசுவாண்டவர் ஒரு நன்மையை செய்யறாரு, ஒரு ஹீலிங் கொடுக்கிறாரு. அப்பவும் அவங்க நம்புற மாதிரி இல்லை. அதுக்கு அது சாபத்து அன்னைக்கு செய்யறீங்களே, அந்த காலகட்டத்தில் ஒரு வேலையும் செய்யக்கூடாது. அவர் நல்லது செய்யற தவறு இல்லப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஆனாலும் அவங்க கேட்கறது கீழ்பிடிக்கிறது தயாராக இல்லை. அடுத்த ஒரு சூழ்நிலையும் வரும். அங்க ஒரு பேய் ஓட்டுறாரு. அப்பவும் வந்து இது வந்து சாத்தான் தான் செய்யறான் அப்படின்னு வந்து பொய்யை வந்து எழுப்புறான், குற்றச்சாட்டுகளை எழுப்புறான். திரும்பவும் அந்த கடினமான இதயத்தில் ஆவியானவர் கடவுள் செய்யற விஷயத்த சாத்தான் செய்யறான் அப்படின்னு சொல்லும்போது அந்த பாவத்திலேயே நம்ம அந்த பாவத்தை விடுறது அவங்க தயாராக இல்லை. அந்த கடினமான இதயத்தில் இருக்கும்போது வர விஷயங்கள் இதெல்லாம்
அதுக்காக வேற பாவத்தின் வழியா நம்மளால வந்து ஆவியானவர் வேதனைப்படுத்த முடியாதுன்னு கிடையாது. வேதனைப்படுத்தலாம், அதுக்காக அது மன்னிக்கப்பட முடியாதுன்றது கிடையாது. எபேசியர் 4வது அதிகாரம் 30வது வசனம் வாசிக்கிறீங்களா? எபேசியர் 4:30. கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள். மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார். ஆமென். புரியுதுங்களா? ஸோ அவரு சில சில பொய்கள் நமக்கு கோபத்துக்கு மன்னிக்காம இருந்து நம்ம சில கட்டுகள் இருந்து நம்ம ஆவியானவர் வேதனைப்படுத்தக்கூடாது அப்படின்ற முடிவுகள். 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 19வது வசனம், ஆவியானவரின் செயல்பாட்டை நம்ம தடுக்கின்ற விதத்திற்கு நம்ம வந்து இருக்கக்கூடாது. நன்றி செலுத்துகின்றவர்களாக, எல்லா சூழலும் நன்றி செலுத்துகின்றவர்களாக இருக்கணும். ஆவியானவருக்கு இடம் கொடுக்காம இருக்கிறீங்க அப்படின்னா அதோட அடையாளம் நன்றி இருக்காது உங்க நம்ம வாழ்க்கையில. வாசிக்கிறீங்களா? 1 தெசலோனிக்கர் 5:19. தூய ஆவியின் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம். ஆமென். ஆமென். இன்னைக்கு தியானித்த விஷயங்கள்ல ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஆவியானவர் ஒரு ஓய்வு, இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நம்ம அவர் பிள்ளைகளாக வாழ்வதற்கு ஒரு ஓய்வு தருவதற்கு, அவரோட ஒரு இணைவதற்கு அவர் அழைக்கின்றார் நம்ம. ஆனா பல பேர் வந்து அதையும் வந்து பெற்றுக்கொள்வது தயாராக இல்லை. ஆனா அவர் ஓய்வை பெற்றுக்கொண்டு அவரோடு நடக்கின்ற, அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் திருவுளத்தை நிறைவேற்றுகின்றவர்களாக, அனைத்து விஷயங்களிலும் அவருக்கு செவிசாய்க்கின்றவர்களாக மாற அழைக்கின்றார். ஏசாயா 63:14வது வசனம் வாசிக்கிறீங்களா? ஏசாயா 63:14. 14. ஆமா. பள்ளத்தாக்கினுள் இறங்கி செல்வது போல் அவர்களும் இளைப்பாற ஆண்டவரின் ஆவி அவர்களை நடத்தியது. இவ்வாறு உமது பெயர் சிறப்புறுமாறு நீர் மக்களை நடத்தி வந்தீர். ஆமென். ஆமென். வேற ஏதாவது ஆவியானவர் பாவத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருக்கா? அது ஒரு பாவம் அப்படின்றதுல அது ஒரு நிலை. அது நம்ம அந்த பாவங்கள் செய்ய 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 அதுல ஆழப்பட்டு நம்ம அதை விட்டு விலகி வர தயாராக இல்லை. சாத்தானின் சூழ்ச்சிக்கு நம்ம அகப்பட்டு இருக்கும்போது வருகின்ற ஒரு சூழ்நிலை. சரிங்களா? அது ஒரு நாள்ல வர ஒரு விஷயம் கிடையாது. அதை முக்கியமா புரிஞ்சுக்கணும். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? பிரதர், அப்போ மன்னிக்கப்பட முடியாது, ஆவியானவருக்கு எதிராக மன்னிக்கப்பட முடியாது அப்படிங்கிறத டைரக்டா மீனிங் எடுத்துட்டா இனிமே மன்னிக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வரும்ல. பட் அப்படி எடுத்துக்க கூடாது, அப்படிதானே பிரதர்? ஆமா, அந்த இதயம் வந்து கடினமான ஒரு சூழ்நிலைக்கு வந்து கடவுளின் இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள தயாராக இல்லை அப்படின்ற ஒரு நிலைக்கு வரும்போது எது சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன். இப்ப பரிசேயர்கள் அந்த நிலைக்கு வந்தாங்கல்ல, அந்த மனநிலையில வாழ்றாங்க. இந்த ஒரு சூழ்நிலை தான் ஆவியானவர் எதிரான பாவம் அப்படின்ற. பரிசேயர்கள் எந்த மனநிலையில இருந்தாங்க? அவங்க கொல்வதற்கு, அழிப்பதற்கு, சாத்தானோட சேர்ந்து, சாத்தானோட வேலை என்ன? கொல்வதும் அழிப்பதும். சாத்தானோட சேர்ந்து அந்த வேலைக்கு கீழ்ப்படித போது நடக்கிற அது ஒரு ஆன்மீக நிலை அது. சரிங்களா? அது கடைசி வரைக்கும் அவங்க இறுதி வரைக்கும் அந்த மாதிரி இருப்பாங்க. சரிங்களா? அவங்க சில பேர் முடிவு பண்றாங்க, நான் என்னதான் பாவம் செஞ்சாலும் எனக்கு மீட்பு இருக்கு அப்படின்றான் சிந்திக்கிற. அது வந்து நான் அது மாதிரி நிறைய விதமான கடவுளுக்கு எதிரான பல சிந்தனைகள், ஆவியானுக்கு எதிரான பல சிந்தனைகள். எல்லாம் பாவம் செஞ்சாலும் எனக்கு மீட்பு இருக்குன்னு நினைக்கிறவங்களா இருக்கான். என்னெல்லாம் வந்து கடவுள்லாம் நரகத்துக்கெல்லாம் தள்ள மாட்டாரு. எனக்கு வந்து எனக்கு ஒரு மீட்பு வந்து நான் அவ்வளவு செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு ஒரு ப்ரிசம்ஷன் சொல்லுவோம். தவறான பல எண்ணங்கள் இருக்கிறவர்கள், அதுல வரதான் இந்த ஆவியானவருக்கு எதிரான பாவம். சரிங்களா? ரத்தத்தால் எங்களை கழுவ மாட்டவரே, தூய்மையாக்கும் விடுதலை தாரும், அனைத்து விதமான கட்டு உடைக்கப்படுத்தும் cast every unclean spirit, Father, mighty name of Jesus we pray. Amen. God bless you. Have a nice day.
தொடக்க நூல் 3வது அதிகாரம் இன்னைக்கு வந்து அடுத்த இதில் சேனல் ஸ்டார்ட் ஆகும். God bless you. Thank you.